வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இதை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் சிக்கன் மட்டன் வாங்க மாட்டீங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்க ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க. அந்த மாதிரியான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் ஒரு சீக்ரெட் இருக்குங்க. அது என்ன சீக்ரெட்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பெரிய டபரா ஒன்று வச்சுருக்கேங்க. ஸ்டவ் பற்ற வைக்கலை. இப்போ இதில் வெங்காயம் ஒரு 400 கிராம் அளவுக்கு நீளமாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய்லாம் ஊற்றவே இல்லைங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் மட்டுமே வதக்குறோம். இது ஒரு சீக்ரெட்டு. லைட்டாக வதங்கினதும் எண்ணெய் சேர்க்குறோங்க. ஒரு 250 கிராம் எண்ணெய் சேர்க்குறேன். ரீபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை சேர்க்கலாங்க. ஒரு 5-6 துண்டு பட்டை இதோட சேர்த்துக்கலாம். லவங்கப்பூ, ஏலக்காய் ஒரு 4 சேர்க்குறேன். லவங்கப்பூ ஒரு 8 லவங்கப்பூ இதோட சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா கரண்டியை வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்டவ்வை. நல்லா வெந்துகிட்ருக்குங்க. நல்லா அரை வேக்காடு அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்திருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு ஒன்று பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து 4-5 துண்டாக வெட்டி போட்டிருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு கேரட்டு, 100 கிராம் அளவுக்கு பீன்ஸு. இப்போ இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி ஒரு வேக்காடு போட்டது. நல்லா ஒரே ஒரு கொதி விட்டு வேக்காடு விட்டு தான் நான் பச்சை பட்டாணி இதோட சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம குக்கரில் போட்டால் சீக்கிரம் வெந்துடும். நம்ம பாத்திரத்தில் செய்கிறதுனால லேட் ஆகும். இப்போ எல்லாமே ஒரு லைட்டாக வதங்கினதும் ஒரு 3 பச்சை மிளகா எடுத்து 2-3 கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஒரு புடி மல்லித்தழை நல்லா பொடியை நறுக்கி ஒரு கட்டில் 1/4 கட்டு அளவுக்கு எடுத்து சேர்த்துட்டு எல்லாமே ஒவ்வொரு நிமிஷம் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ மல்லி எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு புதினா எடுத்து பொடியை நறுக்கி அதையும் இதோட சேர்த்துருங்க. ஒரு புடி அளவுக்கு. இப்போ ஒரு கட்டில் 1/4 கட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் வைக்க முடியுமோ அதே மாதிரி ஈக்குவலாக எடுத்து இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்துடுச்சிங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு. இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு 1 கிலோ அளவுக்கு இவ்வளோ தான் சேர்க்கணுங்க. இப்போ இதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் நார்மல் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். இது எண்ணெயிலே ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் எந்த கலருமே போட தேவையில்லைங்க. இதுதான் இதில் இருக்கிற சீக்ரெட்டு. இப்போ இதுவும் வதங்கினதும் தயிர் ஒரு 200 கிராம் அளவுக்கு தயிரும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எண்ணெயில் அந்த மிளகாய் பொடி சேர்த்ததுனால நல்லா கலர் வந்துட்டுருக்கு. இப்போ தக்காளி 400 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டு ஒரு வதக்கலாம். ரொம்பலாம் வதங்க வேண்டாம். இப்போ கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இதோட வதக்கிக்கோங்க. இப்போ அரிசி பாசுமதி அரிசி 1 கிலோ எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. இதே மாதிரி நீங்களுமே ஆரம்பிக்கும் போதே கழுவி ஊற வச்சுடுங்க அரிசியை. இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்கணுங்க. தண்ணி நான் 1 லிட்ரு சேர்க்குறேன். இது எப்போவுமே ஒரு பிரியாணி செய்கிறீங்கன்னா அந்த அளவு ரொம்ப முக்கியங்க. குறைக்கவும் கூடாது, ஏற்றவும் கூடாதுங்க. இன்றைக்கி 1 கிலோ வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு 1 கிலோ அரிசிக்கு இதில் 1 லிட்ரு தண்ணி சேர்க்குறேன். இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சுட்டு இப்போ குடமிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் ஒரு குடமிளகாவை நான் பொடியை கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். மீல் மேக்கர் ஊற வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்க்குறேங்க. இது ஆரம்பத்திலே சேர்த்திங்கன்னா குழஞ்சிடும். அதனால தான் நல்லா கொதித்த பிறகு இதை சேர்த்துட்டு இப்போ சிம்மில் ஒரு 10 நிமிஷம் இருக்க போதுங்க. இதை மூடிட்டு இன்னொரு பக்கம் அரிசி வடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு 2 லிட்ரு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சிடுச்சிங்க. இப்போ அந்த அரிசியை வடிகட்டி இதில் சேர்த்துருங்க. தண்ணியோடு சேர்க்காதீங்க. ஏன்னா 2 லிட்ரு தண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கரண்டியை விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் உப்பு பதமும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உப்பு பதம் எப்படி இருக்கணும்னா நாக்கில் வச்சிங்கன்னா உப்பு கரிக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த பிரியாணியில் சேர்த்துருக்கிறதுக்கு உப்பும் இதுவும் கரெக்டாக இருக்கும். மறுபடியும் ஒரு கிண்டி விட்டுட்டு
இப்போ நல்லா சாதம் வந்து கொதிக்கும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் நிறுத்திடுங்க. சாதம் வந்து இதெல்லாம் ரொம்ப வேகக்கூடாது, ஒரு 1/4 பதம் தான் வேகணும். அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்படி கிண்டி விட்டிங்கன்னா அந்த சாதமும் தண்ணியும் தெரியுது பாருங்கள், அந்த தண்ணிக்குள்ளே சாதம் தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு பதம் வரணுங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசியை வந்து உடைச்சிங்கன்னா 2-3மா உடையணும். இதுதான் பதம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு ஜல்லடையில் வந்து வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு இப்போ சிம்மில் கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள். அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழஞ்சிருங்க. அதுக்கு தான் ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சுருக்கோம். இப்போ இந்த வடிகட்டின அரிசியை இதோட சேர்த்துருங்க. சாதத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா குத்தி விடுங்க. லைட்டாக குத்தணும். குத்திட்டு அப்படியே பரப்புனிங்கன்னா அந்த கலரும் தண்ணியும் மேலே வரணுங்க. அப்படி மேலே வரல கம்மியாக இருக்குன்னா அந்த வடித்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை 1 கப்பு அளவுக்கு எடுத்து ஊற்றிடுங்க. சுற்றி ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்பலாம் வந்து கரண்டியை வச்சு கிண்டக்கூடாதுங்க. இப்போ இதே மாதிரி வச்சுட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி தம் கட்டணும். அது வெயிட்டான கல் எடுத்து மேலே வைக்கிறேங்க. இதுக்கு மேலே அந்த வடித்த கஞ்சி இருக்குது, அதையும் சேர்த்து வெயிட்டுக்காக வச்சுட்டு ஒரு ஃபாஸ்ட்டாக 1 நிமிஷம் அடுப்பை வந்து வச்சுருங்க. வச்சுட்டு உடனே சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து மேலே உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. இப்போ லைட்டாக வந்து கரண்டியால் கிண்டி பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி வாசம் சூப்பராக இருக்குங்க. பாசுமதி ரைஸில் செஞ்சதுனால உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ரைஸ் ஃபுல்லாக. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நீங்கள் இனிமேல் சிக்கன் மட்டன் கூட வாங்க மாட்டீங்க. ஏன்னா அந்த சிக்கன் மட்டன் சாப்பிட்ற டேஸ்ட்டில் தான் இருக்கும் இந்த பிரியாணி. உங்கள் வீட்டு பிள்ளைங்க இனி ஹோட்டல் பக்கம் போகவே மாட்டாங்கங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய பிரியாணி தான் இது. இதே மாதிரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடடா இவ்வளோ நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமேனு நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.